வைரமுத்து சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் வரிக்கு வரி பின்பற்றலாம். நீங்கள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தாய் மொழியை கற்ற பிறகு கற்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. தாய்மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் என்ன வேறுபாடு என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், தாய்மொழி என்பது உன் கண்ணை போன்றது, பிறமொழி என்பது உன் கண்ணுக்கு அணியும் கண்ணாடி போன்றது. கண் இல்லை என்றால் கண்ணாடி எதற்கு? கண்ணே இல்லை எனில் கண்ணாடி என்ன செய்ய போகிறது? முதலில் கண் என்ற தாய்மொழி இருக்கட்டும். அதற்கு பிறகு ஆங்கில கண்ணாடி அணிந்து கொள், ஸ்பானிஷ் கண்ணாடி அணிந்து கொள், மாண்ட்ரின் கண்ணாடி அணிந்து கொள், ஜெர்மன் கண்ணாடி அணிந்து கொள், பிரெஞ்சு கண்ணாடி அணிந்து கொள், ஹிந்தியையும் கற்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள். இவ்வளவு லிபரலா ஒரு தமிழ் கவிஞன் பேசுவானா? இவ்வளவு சொல்றான். கடைசியில் இந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவை இருந்தால் கற்றுக்கொள். நான் சொல்லுகிறேன், ஹிந்தி தேவை வரும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஊடகத்து நண்பர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு அழகான மேடை. இந்த மாதிரி மேடை எல்லாம் எல்லா இடத்திலும் அமையாது தோழர்களே. மிக கற்றவர்கள் இந்த மேடையில், மிக கற்றவர்கள் முன்வரிசையில், தமிழ் இனம் முன்னால் எல்லாம் 12 வயசு 15 வயசு 18 வயது. இந்த ஒட்டுமொத்த சபையின் வயதை நான் எப்போதும் கணக்கு போடுவேன். கணக்கு போடுகிற போது இந்த சபையின் வயது 65 என்றிருந்தால் அதற்கு வேறு பேச்சு. இந்த சபையின் வயது 70 என்றிருந்தால் தத்துவ பேச்சு. இந்த சபையின் வயது 40 என்றிருந்தால் இளமை பேச்சு. இந்த சபையின் வயது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்த சபையின் சராசரி வயது 19. இந்த 19 வயதுக்குள் நான் பேச வேண்டிய பேச்சு என் தலைமுறைக்கு லட்சியங்களை விதைப்பது, உண்மையை சொல்வது. ஏன் ஹிந்தி கற்றுக்கொள்ளும் தேவை இருந்தால் கற்றுக்கொள் என்று சொல்கிறேன் தெரியுமா? வடநாட்டிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த மண்ணில் வேலை வாய்ப்பு இல்லாத இந்திய சகோதரர்கள் அவர்கள் வந்து இங்கே கார்பெண்டராக இருக்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள், கட்டடம் கட்டுகிறார்கள், உணவகத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்தபோது தாய்மொழி மட்டுமே அறிந்தவர்கள். கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் தான் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த கருத்தை மேலிடங்கள் ஆய்வு செய்து கலாச்சார வீழ்ச்சி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்தியன் எங்கே சென்று வாழவும் உரிமை உண்டு. இந்திய இறையாண்மை அதை அனுமதிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது ஒருவனுக்கு அசாமி தெரியும், ஒருவனுக்கு இந்தி தெரியும், ஒருவனுக்கு பீகாரி தெரியும். வந்தார்கள். வந்து 2 ஆண்டுகளில் நம்மளோடு உறவாடி உரையாடி தமிழ் பேசுகிறார்கள். அவனுக்கு தாய்மொழியும் தெரியும், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழும் தெரியும். அவனுக்கு தமிழ் யார் கற்றுக் கொடுத்தது? வகுப்பு அனுப்பினீர்களா? காலம் அவனை தமிழ் கற்றுக்கொள்ள வைத்தது. தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஊருக்கு சென்றால், வேறு மாநிலங்களுக்கு சென்றால் காலம் அவர்களுக்கு அந்தந்த மொழியை கற்றுக் கொடுக்கும். எனவே காலத்தின் கைகளில் அந்த பிற மொழிகளை விட்டு விடுங்கள். தாய்மொழிதான் உங்களுக்கு லட்சியம், தாய்மொழிதான் உங்கள் முகம், தாய்மொழிதான் உங்கள் முகவரி. எனவே தாய்மொழியை கற்றுக்கொண்டு எந்த மொழியும் கற்றுக்கொள்வதற்கு காலமே எங்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுங்கள்.